விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உரிய அங்கீகாரம் இல்லாமல் தனியார் நர்சிங் கல்லூரி செயல்பட்டு வருவதாக அளித்த புகாரின் பேரில் கல்லூரி தாளாளரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, முழு விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்கள். கனகராதா, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ராமசாமிபுரத்தில் தமிழ்நாடு மகளிர் கல்லூரி என்ற தனியார் நர்சிங் கல்லூரி என்பது செயல்பட்டு வந்தது. இந்த கல்லூரியில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திண்டுக்கல், கொடைக்கானல், ஊட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 222 மாணவிகள் படித்து வந்தனர். இந்த நிலையில் கல்லூரி டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தால் முறையான எவ்வித அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அந்த கல்லூரியில் படித்து வந்த மாணவிகள் தாங்கள் கல்லூரியில் சேரும் பொழுது வழங்கிய அசல் சான்றிதழ்கள் மற்றும் கல்வி கட்டணத்தை திரும்ப வழங்க வலியுறுத்தி தொடர்ந்து 2 தினங்களாக உள்ளிருப்பு போராட்டம் மற்றும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவிகளின் போராட்டத்தை தொடர்ந்து இந்த கல்லூரியில் படித்த மாணவிகள் அனைவருக்கும் அவர்கள் வழங்கிய கல்வி சான்றிதழ் திரும்ப வழங்கப்பட்டது. மேலும் அவர்கள் செலுத்திய கட்டணமும் திரும்ப வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி இணை இயக்குநர் பாபுஜி தலைமையிலான குழு நடத்திய ஆய்வில் கல்லூரிக்கு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தால் முறையான எந்தவித அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அருப்புக்கோட்டை டவுன் கிராம நிர்வாக அலுவலர் பத்மாவதி புகாரின் பேரில் உரிய அங்கீகாரம் இல்லாமல் கல்லூரி நடத்தி மாணவிகளை ஏமாற்றியதாக கல்லூரி தாளாளர் டிக்டாக் டாக்சனை நகர காவல் நிலைய போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனகராதா. விருதுநகரில் உரிய ஆவணங்களின்றி இயங்கி வந்த தனியார் நர்சிங் கல்லூரியின் தாளாளரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயலானி.